எஜுகேஷனோட வேல்யூ சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரு சமூகத்துக்கான ஓட்டோட வேல்யூ சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொன்னால், அப்படி அவரை பின்பற்றி இன்னைக்கு உருவான தலைமுறை ஏகப்பட்ட தலைமுறை இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் தலைமுறை, அந்த தலைமுறை ரொம்ப வளர்ந்துடக்கூடாத அடிப்படையில் தான் திட்டமிட்டு அரசியல் காரணத்திற்காக அண்ணன் வந்து அவர் வீட்டு முன்னாடியே வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இது தமிழகத்திலே மிகப்பெரிய சென்சிட்டிவான கேஸாக இருக்குது. ஒரு தலித் சமூக லீடருக்கு வந்து இவ்வளோ பட்டப்புகளில் வீட்டு முன்னாடியே வந்து வெட்டி கொலை செய்யப்படுதுன்னு சொன்னால், அவரோட சம்மந்தப்பட்ட ஆவணத்தை வந்து கைது பண்ணி ரெக்கவரி பண்ணி பார்த்தா தானே சம்பாஷணைக்கு யாராவது தொடர்பு இருக்குது, ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கா, அல்லது குறிப்பாக நம்ம சொல்கிற செல்வ பெருந்தொகை பண்ண பொருள் அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவரும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் ஜட்ஜி முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்கு விசாரணை எதுக்காக வழக்குன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே அண்ணன் படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கு முதல் தகவல் பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்துச்சு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு வந்து அமர்வு நீதிமன்றத்தில் வந்து பெண்டிங்கில் இருக்கு, விசாரணையில் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த வழக்கு நம்ம ஏன் உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் செஞ்ச வழக்கு ஏன் விசாரணைக்கு வந்திருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த வழக்கில் 30 நபர்களை வந்து